வணக்கம். ராணிஸ் வீட்டு சமையல் இன்னைக்கு பிரெட்டை வச்சு குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 10 பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்டில் ஓரமாக இருக்கிற இந்த ப்ரௌன் கலரை கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி இந்த பிரெட்டை நல்லா பிச்சு போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், பொடியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிடணும். இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிருங்க. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைற அளவுக்கு நல்லா உருண்டையாக பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். பால் மொத்தமாக ஊற்றாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும் பிரெட்டை. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து சீனி பாவு ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம். 1 கப் அளவு சீனி சேர்த்துக்கோங்க. சீனி எடுத்த அதே கப்புக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிடணும். சீனி பாகுக்கு கம்பி பதம் எதுவும் வர தேவையில்லை, சீனி கரைஞ்சாலே போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். சீனி நல்லா கரையணும். இல்லை கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. சீனி கரைஞ்சதும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு நல்ல 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோன்னா சீனி பாகு கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை அப்படியே மூடி போட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பிரெட்டை பொரிச்சு எடுத்துக்கிடலாம். கையில் நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நல்லா விரிசல் எதுவும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிடலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கட்டும். பிரெட் உருண்டையை சேர்த்து ப்ரௌன் கலராக மாற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கிடணும். பொரிச்ச பிரெட் உருண்டையை சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 6 to 8 மணி நேரம் ஊற வச்சுக்கிடணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இதில் ப்ரெட்டில் பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும்.